நம்ம இன்றைக்கி ஈஸியாக பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் போல். கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது கூடவே கேரட்டு, சின்னதாக உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே பச்சை மிளகா, புதினா இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா புலாவில் சேர்த்துக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பன்னீர் கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள், அதே மாதிரி கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே பாத்திரத்தில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது பன்னீர் ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் புலாவ் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியாக பண்ண போகிறோம், அதனால் இது ரெண்டையும் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம புலாவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நான் எல்லா பக்கமும் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இது இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே புலாவ் ரெடி பண்ணிடலாம். சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் அந்த டைமில் வந்துட்டு பன்னீர் ரெடி பண்ணிக்க போகிறேன். அடுப்பில் தோசைக்கல்லில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு 2-3 மினிட்ஸ். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் வேகும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக திருப்பி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து வேக வச்சோன்னா நம்மளோட இந்த டிக்காலாம் ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இல்லை நம்ம பன்னீர் புலாவுக்குனா கூட இது வந்து ஒரு 75% வேக வச்சுட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். பன்னீர் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் அது பார்த்து பன்னீர் பண்ணலாம், இல்லைனா வெளியில் கூட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு. பன்னீர் எல்லாமே எல்லா பக்கமும் இப்படி பொன்னிறமாக வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பழையபடி அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி. டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கூடவே பச்சை மிளகா. இதையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போக அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கேரட், உருளைக்கிழங்குலாம் போடுறதுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா டாஸ் பண்ணிடலாம். 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயும் ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகாய் இன்னும் 2 போட போகிறீங்க அப்படின்னா இந்த மிளகாத்தூள் பாட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக தான் போடுறேன். கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கரம் மிளகாய் மசாலா தூள் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா வாசம் கூட போயிடுச்சு. நான் முன்னாடியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்க்க போகிறேன். நான் 1 கப் அரிசி சேர்த்துருக்கேன், 2 பேருக்கு சரியாக இருக்கும். கூடவே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சாதம் வேகிறதுக்கு. நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு விசில் போதும். இல்லைனா இதில் 15 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா சாதம்லாம் நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு லைட்டாக காரம் கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தான் சாதம் வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். உப்பெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா இதுக்கு சரியாக ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சாதமும் தண்ணியெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை நான் இது மேலே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இலை, இதை அப்படியே மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே இப்போ நல்லா கலந்து வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.